ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நகைச்சீட்டில் கோல்டு காயின் வாங்கலாமா, அது லாபமாக இருக்குமா இல்லை நஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிறைய வீடியோவில் கோல்டு காயின் வாங்குறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா? அதனால் நிறைய பேர் சிட்டு போட்டு கோல்டு காயின் வாங்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். பொதுவாக கோல்டு சிட் போடுறோம் அப்படின்னா அதில் கோல்டு காயின் வாங்குறது என்னை பொறுத்த வரைக்குமே லாபம் கிடையாதுங்க. அது நம்மளுக்கு நஷ்டம்தான். இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஆனால் கோல்டு சிட்லேயே இன்னொரு சிட்டு இருக்குங்க. அது போடுறது மூலமாக நம்ம கோல்டு காயின் வாங்குறதுனால நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் எந்த கோல்டு சிட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் லாபமாக இல்லை நஷ்டமா அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியுங்க. ஸோ தெரிஞ்சுட்டு உங்களுடைய கோல்டு சிட்டை கோல்டு காயின் வாங்கலாமா இல்லை நகையை எடுக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரியான சிட் ஸ்கீம் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. பொதுவாகவே ஒரு 3 விதமான சிட் ஸ்கீம் தாங்க காமனாகவே எல்லா கடைகளிலுமே இருக்குது. அது என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரியான சிட் ஸ்கீம் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. பொதுவாகவே ஒரு 3 விதமான சிட் ஸ்கீம் இருக்குதுங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா, ஒன்று நம்ம கட்டுற அமௌண்ட்டை பணமாகவே வரவு வைப்பாங்க. செகண்ட் ஸ்கீமில் நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு கோல்டாக கிராமாக வரவு வைப்பாங்க. தேர்டு டிஜிகோல்டு ஸ்கீமுங்க. இதுலேயுமே நம்ம மந்த்லி கட்டுற அமௌண்ட்டை கோல்டை கிராமாக வரவு வைப்பாங்க. ஃபோர்த்து ஒன்று இருக்குங்க. ஆனால் அது மந்த்லி சிட் ஸ்கீம் இல்லை, ஒன் டைம் டெபாசிட் பண்ணுறது. இதில் எப்படி என்ன ஆஃபர் இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்கீம் பணமாக வர வைக்கிறதுல ப்ராஃபிட் ரொம்ப இருக்காதுங்க. ஆனால் ஆஃபர் இருக்குது. ஏன் ப்ராஃபிட் இருக்காதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ கோல்டு ரேட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. அப்படிங்கிற போது நம்ம இன்றைக்கி கோல்டு ரேட் கம்மி, ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு கோல்டு கிராமுக்கு ஒரு 10,000னா அதுவே 11 மந்த் எண்டில் கோல்டு ரேட் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு 15,000 இருக்குதுன்னா நம்மளுக்கு லாஸ் தானே. ஸோ நமக்கு கோல்டு கம்மியான கிராம் தாங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதனால் ப்ராஃபிட் கம்மி தான். ஆனால் இதில் என்ன ஆஃபர் இருக்குன்னா, நம்ம வாங்குகிற கோல்டுக்கு வேஸ்டேஜ் 18% வரைக்குமே ஆஃபர் கொடுப்பாங்க. ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நம்ம எத்தனை கிராம் நம்ம சேவ் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். செகண்ட் ஸ்கீம் என்ன பார்த்தோன்னா, நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு ரேட்டில் கிராமாக வரவு வச்சுருவாங்க. நாளுக்கு நாள் ரேட் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நம்ம பணத்துக்கு கோல்டாக வர வைக்கும்போது தாங்க நமக்கு அதிகம் ப்ராஃபிட் கிடைக்கும். இதுலேயுமே வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் 18% வரைக்குமே ஆஃப் கொடுப்பாங்க. ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நம்ம எத்தனை கிராம் சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த கிராமுக்கான ஜுவல் நம்ம வாங்கிக்கலாம். பணமாக வர வைக்கும்போது ப்ராஃபிட் இல்லை, கிராமாக வர வைக்கும்போது ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா, பணமாக வர வைக்கும்போது கம்மியாக இருக்கிறதுலேருந்து அதிகமாகிற வரைக்குமே நம்ம அதே அமௌண்ட்டு தான் நம்ம வரவு வைப்போம், ஓகேங்களா? எண்டில் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு தான் நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போனா நமக்கு கிராம் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் கிராமாக வர வைக்கும்போது 10,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சிட்டு போடும்போது 10,000 கிராம் இருக்குன்னா நம்ம முடியும் போது 15,000 ஆகுதுன்னா நம்ம 10,000 கிராம் வர வச்சுட்டே போகும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிராம் கிடைக்கும். பணமாக வர வைக்கிறத விட கிராமாக வர வைக்கிறதுல நம்ம கொஞ்சம் கோல்டு அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இதில் ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே இந்த கோல்டாக வர வைக்கிற ஸ்கீமில் தான் சிட்டு போடுவாங்க. பணமாக வர வைக்கிற மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. தேர்ட் ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் டெபாசிட். இது எப்படின்னா, மந்த்லி சீட்டு கட்டுற மாதிரி மந்த்லி கட்டுறது கிடையாதுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை ஒன் டைம் டெபாசிட் பண்ணிடுறது, ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கோல்டு வாங்கணும். ஆனால் வாங்குகிற கோல்டுக்கு வேஸ்டேஜ் பே பண்ணாமல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி ஒரு 3 லட்ச ரூபாய் நம்மளுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ரேட்டுக்கு அந்த 3 லட்ச ரூபாய்க்கு எத்தனை கிராம் எடுக்க முடியுமோ அத்தனை கிராமை நம்ம அக்கௌண்ட்டில் வரவு வச்சுடுவாங்க. நம்ம 11 மந்த்துக்கு அப்புறம் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வரவு வச்சுருப்போம் பாருங்கள். 3 லட்ச ரூபாய்க்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 24 கிராம் வரவு வைக்கிறோன்னா அந்த 24 கிராமை 18% வரைக்குமே நம்ம எடுக்கிற ஜுவல்லுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். எந்த ஜுவல்லாக இருந்தாலுமே எடுத்துக்கலாம். 18% ஆஃப். கோல்டு ரேட் கூடினாலும் குறைஞ்சாலும் நம்ம 3 lakhsக்கு அப்போ 11 மந்த்துக்கு முன்னாடி எத்தனை கிராம் வர வச்சோமோ அந்த கிராம் நம்ம எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்கணும்.
4th வந்து டிஜி கோல்டுங்க. இதுலையுமே நம்ம மந்த்லி கட்டுற அமௌண்ட்டுக்கு கிராமாக வரவு வச்சுடுவாங்க. ஆனால் இதில் அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா, இதில் மற்ற ஸ்கீம் மாதிரி மந்த்லி இவ்வளோ கம்பல்சரி கட்டணும்னு இல்லை. அதுபோல் மந்த்லி 1 டைம் மட்டும்தான் பே பண்ணணுங்கிற மாதிரிலாம் இதில் இல்லைங்க. இதில் வந்து ஆப் மூலமாக தான் நம்ம வந்து பணம் வந்து கட்டுவோம். எத்தனை டைம் வேணும்னாலும் ஆப் ஓப்பன் பண்ணி அமௌண்ட் போட்டுக்கிடலாம். எவ்வளோ வேணும்னாலும் போட்டுக்கிடலாம். இவ்வளோ தான் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. மந்த்து நம்மளால் போட முடிஞ்சாலும் போடலாம், முடியலைனாலும் நெக்ஸ்ட் மந்த்து சேர்த்து போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? மந்த்லி சீட்டு போட்டோன்னா கம்பல்சரி இப்போ ஸ்டார்டிங் ஒரு 2000 ரூபாய்க்கு நம்ம போட ஆரம்பித்தோன்னா 11 மந்த் எண்டு வரைக்குமே அந்த 2000 ரூபாய் கட்டியே ஆகணுங்க. நம்ம கட்டலை, இடையில ப்ரீ க்ளோஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அதில் இருக்கிற ஆஃபர் வந்து கிடைக்காது. இதுதாங்க இதில் உள்ள அட்வான்டேஜ். இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் மற்ற ஸ்கீமில் கொடுக்குற மாதிரி வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து இதில் இல்லை. நம்ம சேவ் பண்ணுற கிராமுக்கு கோல்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ஜுவல்லுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி பே பண்ணி தான் வாங்கணும். மந்த்லி சிட்டு 1 டைம் டெபாசிட்டாக மோஸ்ட்டாக எல்லா கடைகள்லையுமே இருக்குது. டிஜிகோல்டு ஸ்கீம் வந்து ஒரு சில கடைகளில் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்கும். இதில் நீங்கள் எந்த சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் வந்து இதில் 18% அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த ஆஃபர் வந்து ஒவ்வொரு ஷாப்லேயுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி 1 கிராம் வேல்யூ வந்து 13,735 ரூபான்னு வச்சுக்கோங்க. இதே 1 பவுன் 1 சவரன் வாங்கணுன்னா 8 கிராம் கோல்டு ஜுவல்லுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 12% வேஸ்டேஜ் வச்சா கூட நம்ம வந்து 1 பவுனுக்கு 13,200 ரூபா வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் கொடுக்கணும். ஜிஎஸ்டி வந்து 3% எல்லா ஜுவல்லுக்குமே கம்பல்சரி நம்ம கொடுக்கணும். ஜிஎஸ்டி 3%னா 3,696 ரூபா வருது. அப்போ வந்து நம்ம 16,896 ரூபா வந்து நம்ம 1 பவுன் எடுத்தோன்னா கோல்டு ரேட்டை தவிர்த்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நம்ம கோல்டு சிட்டில் ஜாயின் பண்ணி 8 கிராம் கோல்டு எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம 3% ஜிஎஸ்டி 3,696 ரூபா வந்து கண்டிப்பாக பே பண்ணணும். இந்த 13,200 ரூபா இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம பே பண்ண தேவையில்லை. அது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. இதுவே 12% வேஸ்டேஜ் போடும்போது 13,200 ரூபா வருது. ஓகேங்களா? இதே நம்ம கோல்டு காயினாக எடுத்தோன்னா அதுக்கு வந்து 2 to 3% தான் போடுவாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியான அமௌண்ட் தான் போகும். அப்போனா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். அதனால் சிட்டு போட்டு நீங்கள் கோல்டு எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதிக வேஸ்டேஜ் உள்ள கோல்டாக எடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டு. இல்லை நீங்கள் காயினாக எடுக்கணுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சிட் ஸ்கீமில் சேராமல் இந்த சிட் ஸ்கீமில் சேருங்க. ஆனால் இதில் போடுறத வந்து ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. காயினாக எடுக்கிறதுக்கு இன்னொரு சிட் ஸ்கீம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டுங்க. டிஜி கோல்டில் வந்து எப்படின்னா அதுவுமே மந்த்லி கட்டுற அமௌண்ட் வந்து கிராமாக வரவு வைப்பாங்க. ஆனால் அதில் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜுக்கான ஆஃப் வந்து கிடைக்காது. அதில் வந்து நம்ம எந்த ஒரு ஜுவல் எடுத்தாலுமே வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் பே பண்ணி தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது காயினாக எடுங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து கொடுக்க தேவையில்லை. 2 to 3%ங்கும்போது கம்மியான வேஸ்டேஜாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம கொடுத்து காயினாக எடுத்துக்கலாம். ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஜுவல்லாக வேணும்னா அந்த காயினை வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு 11 மந்த்துக்கு அப்புறம் நம்ம எடுக்கும்போது வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஜுவல்லாக எடுத்துக்கலாம் 11 மந்த்துக்கு அப்புறம். ஓகேங்களா? நீங்கள் காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் டிஜிகோல்டு ஆப்பில் ஜாயின் பண்ணி அதில் சேவ் பண்ணி அதில் வந்து காயினாக எடுங்க. அதில் ஜுவல்லாக எடுத்தால் நம்மளுக்கு வந்து லாஸுங்க. ஏன்னா வேஸ்டேஜ் வந்து நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும். அதில் வந்து காயினாக எடுங்க. கோல்டு சிட்டு மந்த்லி சிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணியோ இல்லை 1 டைம் டெபாசிட் ஜாயின் பண்ணியோ நீங்கள் கோல்டு எடுக்கிறதா இருந்தால் அதிக வேஸ்டேஜ் உள்ள, அதாவது 18% வரைக்கும் ஆஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் 18% வரைக்கும் இருக்கிற ஜுவல்லை ஏதாவது நீங்கள் எடுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து கையில் காசு கொண்டு போய் நீங்கள் ஜுவல்லை எடுக்கிறதா இருந்தால் வேஸ்டேஜுக்கு நிறைய காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சிட் மூலமாக ஜுவல்லை எடுத்தீங்கன்னா வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? என்னோட ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சிட் மந்த்லி சிட்லேயோ 1 டைம் டெபாசிட்லேயோ நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து அதிக வேஸ்டேஜ் உள்ள திங்ஸ் வந்து நீங்கள் ஜுவல்லை வந்து வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. டிஜி கோல்டில் வாங்குறதா இருந்துச்சுன்னா கோல்டு காயினாக வாங்குங்க. இதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட். இது வந்து என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து கோல்டு சிட்டில் காயின் வாங்கலாமா வேண்டாமான்னு சில பேருக்கு வந்து டவுட் இருந்தது. அவங்களுக்கு வந்து டவுட் வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.